இப்போ இவர் இவ்வளோ உதவி முதல்வர் செய்கிறாருன்னா அந்த பிள்ளைகளை படிக்கணும். அடித்தட்டு இருக்கிற மக்கள் படிக்கணும்னு தான் இந்த காலை உணவு திட்டம், இந்த லேப்டாப் கொடுக்குறது, 1000 ரூபா பணம் கொடுக்குறது, மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறது, இதெல்லாம் படித்தா தான் வாழ்க்கை தரம் உயரும். அப்போ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் போது நம்ம இதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம உள்ள இருக்குது. டைடல் பார்க்கில் அப்போ முதல்ல ஆரம்பிச்சு திராவிட முன்னேற்ற கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ இங்கே நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இல்லைன்னு நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் வரல. இப்போ சொல்லி எங்களுடைய கழக பொருளாளர் ராஜ்யசபா இருக்கார். இந்த பெரிய முறையில் இருக்கிற இன்போர்ட்ஸ், டாடா கன்சல்டன்சி, இந்த சிடிஎஸ் அந்த மாதிரி பெரிய கம்பெனிகள் அணுகி, ஏன்னா அவங்க நிறைய பிரான்ச் உலகம் பூரா இருக்குது. இங்கே ஒரு பிரான்ச்சு போடுறதுனால இவ்வளோ தபால் அனுப்பிச்சு கட்டி போடுறதில்ல. சாஃப்ட்வேர் இங்கே தட்டு நாங்கள் போடுறோம். இங்கே ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கன்னு அதுக்கு உண்டான முயற்சி எடுப்போம். வேலைவாய்ப்பு இருக்கிறதுக்கு உண்டான பார்ப்பேன். எந்த நேரத்துலையும் எனக்கு லோக்கலில் எல்லா கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், அதே போல் மக்கள் நீதி மையம், அப்புறம் நம்ம மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக இந்தியன் யூனியன், எனக்கெல்லாம் நான் பல காலமாக அரசியல் இருக்கிறேன். ஏற்கனவே நான் பியூசி 17 வயசுலேருந்து அரசியல் இருக்கிறேன். 32 வயசு 86 நான் பஞ்சாயத்து தலைவர். அதனால் எனக்கு அந்த அடிப்படை தெரியும். மக்களுடைய பிரச்சனையை எப்படி கூட்டு போகலாம், அரசாங்க அதிகாரிகள்கிட்ட, அமைச்சர்கிட்ட, முதல்வர்கிட்டன்னு அந்த வழிமுறை தெரியும். ஆகையெல்லாம் அந்த அனுபவத்தினால சொல்கிறேன், இதெல்லாம் என்னால் செய்ய முடியும். மக்கள் கூப்பிடுறதுக்கு அந்த உதவியும் கண்டிப்பாக செய்வேன். சிறப்பு நிதி போட்டு மேற்கு தொகுதியில் முக்கியமான திட்டங்களுக்கு அமைச்சர் மேற்படுறதுல நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவரும் செய்வார். எனக்கு கூட்டணி கட்சியெலாம் நான் அந்த காலத்துக்கு இருக்கிறதுனால நாங்களாம் தாயா பிள்ளையாக தான் பழகிறோம், அண்ணன் தம்பியாக பழகிறோம். இப்போ போட்டுக்கிற வேட்பாளர் யாரையும் கேட்டால் நான் என்னை பெருமைக்கு சொல்ல, நீங்களே போய் 10 இடத்துல விசாரிக்க மோகன்ராஜ் தெரியுமான்னு அவங்களே சொல்லுவாங்க. அதெல்லாம் வெற்றி பெறுவாங்கன்னு 100% அது எல்லாமே இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் எங்கள் கழக அந்நியார் பலமுறை பேட்டியிலையும் சொல்லியிருக்காரு, பொதுக்கூட்டத்திலையும் சொல்லியிருக்கிறாரு. இந்த திராவிட முன்னேற்ற கூட்டணி 210 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். மீண்டும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர் முதல்வரான்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும்.